சென்னை மாநகரின் பல இடங்களில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். ஆதம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், ஆதம்பாக்கத்தில் யார் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுது? இதுல திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வேறு யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? கண்டிப்பாக ஆதம்பாக்கத்தை பிறகு சென்னை தெற்கு மாவட்ட திமுக அவங்க சார்பில் ஆதம்பாக்கத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது. சைத தொகுதி எம்எல்ஏமான சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது. இதில் வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ வாகை சந்திரசேகர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மிகப்பெரிய அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்டோர் இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என பெரிய அளவில் இந்த போராட்டத்தில் பலரும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னது போல இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்றுள்ளனர். நாம் ஏற்கனவே சொன்னது போல், அதாவது சட்டசபையில் கடந்த 18ஆம் தேதி அதிமுக குழு தலைவராக அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது அது ரகசிய வாக்கெடுப்பாக இருக்க வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதற்கு சபாநாயகர் மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். இந்த சூழலில் இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படாது மற்றும் இந்த காவலர்களால் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது. இதனை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே சென்னையில் 4க்கும் மேற்பட்ட இடங்களில் நடக்கின்றன. சென்னை தெற்கு மாவட்ட சார்பில் தான் இங்கு ஆதம்பாக்கத்தில் நடக்கிறது. காலை 9 மணியில் துவங்கி தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொண்டர்களும் வந்த வண்ணம் உள்ளனர். திமுக பொறுத்தவரை சட்டப்பேரவை நடந்த சம்பவத்தை மிக சிறப்பாக கையாண்டு வருகிறது. 3 விதமாக எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று, சட்டப்பேரவையில் அன்று நடந்த சம்பவங்களை ஆளுநரிடம் நேரடியாக கொண்டு விளக்கினர். அதை எழுத்துப்பூர்வமாக சமைத்து வைத்தனர். மற்றொன்று, சட்ட ரீதியாக இது தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தில் கொடுத்தனர். மூன்றாவதாக இந்த போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இப்படி மூன்று பிரிவுகளாக திமுக மிக சிறப்பாக இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று ஆதம்பாக்கத்தில் இந்த போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மா சுப்பிரமணியன் தலைமையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விவேகானந்தன், காலையில 9 மணிக்கு தொடங்கின இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து எத்தனை மணி வரைக்கும் நடைபெற இருக்கு? இதே போல ஆதம்பாக்கம் தவிர சென்னையின் வேறு எந்தெந்த பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? கண்டிப்பாக காலை 9 மணியில் துவங்கி இந்த போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. சென்னையில் ஆதம்பாக்கம் போல வல்லூர் கோட்டத்தில் ஜே அன்பழகன் அவர்கள் தலைமையிலும், அதே போல மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அந்த இடத்திலும், அதே மின்ட் என்று மணிக்கொண்டு அந்த பகுதியில் நடக்கிறது. இதே போல வடசென்னை பகுதியில் நடக்கும் ஒரு இடத்தில் காங்கிரசின் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் பங்கேற்றார். இப்படி சென்னையில் ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. இது தொடர்ந்து மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருப்ப அனைத்து பகுதியுமே இந்த இளைஞர்கள் வருகை அதில் அதிகமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆதம்பாக்கத்தில் காலை 9 மணியிலிருந்து துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரையுலகை சேர்ந்த பாடகர் வாணிக்க விநாயகம் உள்ளிட்டோரெல்லாம் கூட இதில் கலந்துள்ளனர். இது அந்த தொண்டர்களிடையே இந்த சட்டசபை நடந்த நிகழ்வுகளை எடுத்து கூறும் விதமாக, அதாவது அங்கு என்ன மாதிரி நடந்தது, திமுக என்ன கோரிக்கை, இந்த ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை முன்வைத்தது, அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்த விஷயங்கள், இது தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை அவங்க திமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். மேலும் நம்ம அடுத்த கட்டமாக திமுக என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, தொண்டர்கள் மனநிலை என்ன இருக்கும் என்றெல்லாம் உணர்த்தும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அவர்களை திமுக எதிர்பார்த்த போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக தொண்டர்களும் வந்த வண்ணம் உள்ளனர்.